உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இன்றைக்கு எலியாவின் ஆவிய போல்னஸ்க்கு தான் பேசுறாரு கர்த்தர். 200 பேருக்கு மேல நோட்ஸ் எடுத்தவங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இவன் அவர்கள் நோட்ஸ் எடுத்தாங்க, ஆனா இவன் வந்து அவரோட அபிஷேகத்தை எடுத்துட்டான். அவர்களுக்கு இவனுக்கு இருந்த வித்தியாசம், அவர்கள் பிரசங்கத்தை எடுத்தார்கள், பிரசங்கியை அந்த அளவு நேசிக்கவில்லை. ஆனால் இவனோ பிரசங்கியை நேசித்தான். இந்த நேசம் என்ன செய்யும்னா அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள கொண்டு வந்தோம். ரெண்டு துறைகள் மிகவும் கனத்திற்குரியது என்னை பொறுத்தவரை. ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று கல்வித்துறை. ரெண்டு மினிஸ்ட்ரி ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். ஒன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி. இது ரெண்டு தான் நான் வந்து ரொம்ப விரும்புகிற விஷயம். இது ரெண்டு கனத்திற்குரியது. ஏன்னால் இருவரும் கல்வி கண்ணை ஒருத்தர் திறக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் சுகப்படுத்துகிறார். இயேசு இது ரெண்டையும் செய்தார். தம்மிடத்தில் வந்தவர்களுக்கு அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவரால் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் திரளான ஜனங்கள் அவரை சொல்ல வந்தார்கள். ஸோ ஆகவே நாங்கள் உங்களை கனம் பண்ணுறோம். டீச்சிங் மினிஸ்ட்ரி இஸ் த என்னை பொறுத்தவரை வெரி ப்ரெஷியஸ் மினிஸ்ட்ரி அமங் த 5 மினிஸ்ட்ரீஸ்: ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி அண்ட் அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி, எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி, பாஸ்டரல் ரோல் மினிஸ்ட்ரி அப்படின்னு 5 ஊழியங்கள் இருக்குது. இதில் வந்து டீச்சிங் மினிஸ்ட்ரியை பற்றி பைபிள் சொல்லும்போது, உங்களில் அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்னு இருக்கு. அதாவது டீச்சிங் மினிஸ்ட்ரி ரொம்ப சென்சிட்டிவானது. தப்பாக நீங்கள் பேசும்போது அதிக ஆக்கினை உடையவர்களாக, அதாவது பிபிலிக்கல் டீச்சிங்கை பேசிகிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நாம் தவறாக ஒன்றை பேசிவிட கூடாது, அது அநேகரை தவறாக வழி நடத்திவிடும். ஸோ ஆகவே வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். அவைகளை குறித்து நாம் பேசுகிறோம். பைபிள் வந்து டீச்சர்ஸையும் ஃபாதர்ஸையும் ஒரே மாதிரி தான் சொல்லுது. நான் யோசித்தேன், ஹவ் வேல்யூபிள் த டீச்சர்ஸ் ஆர் அப்படின்னு. அவர்கள் வந்து தகப்பன், பைபிளில் வந்து தனக்கு மேலாக டீச் பண்ண ஆட்களை வந்து அவங்க எல்லாரும் வந்து தகப்பனே அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எலியா இஸ் a teacher to Elisha. Elijah is a teacher, was a teacher. ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா என் தகப்பனே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுறான். ஏன்னா குரு வந்து அப்பா மாதிரி தான். அதான் பவுல் சொல்கிறாரு, நான் பெற்ற என் குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உங்களை பெற்றேன். எலியாவை பார்த்து எலிசா சொன்னா, என் தகப்பனே இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்னா. தகப்பனே ரதம் டானே, என் தலைவன் ரதம்டா அப்படின்னு. ஆனால் யார் அந்த தலைவன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பயந்து சூரியச்சனின் கீழே உட்காந்து போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்காங்கன்னு சொன்னவன் தான் அவன் தலைவன். ஆனால் அது அவன் மனசில் இல்லை பாருங்க. கையை தட்டு. நல்ல சீஷர்கள் நல்லதைத்தான் மனதில் வைத்திருக்கிறார்கள். போதும் என் உயிரை எடுத்துருங்கன்னு சொல்லி பயந்து போய் 130 150 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறானா எலியா. நடந்து போனானா 130 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனானா பயந்து. ஆனால் இவன் சொல்கிறான் தலைவரை பார்த்து, ரதம் ஏன் நீங்கள்? ரதம்னா என்ன தெரியுமா? ராஜாவுக்கான பெருமையே ரதம் தான்.
இத்தனை ரதம் இருக்கு அப்படின்னா எகிப்தியர்களுடைய பெருமை அவர்கள் ரதமா, இஸ்ரவேலரின் ரதமே என்ன? இன்றைக்கு எலியாவின் ஆவிய போல்னஸுக்கு தான் பேசுறாரு கர்த்தர். எப்பவுமே இந்த மைனஸ் ஏரியாவை தேவன் வந்து இந்த சில்லறைகளோட உட்காந்து அவர் பேசுறதே இல்லை. ஒரு 100-150 பேர் 200 பேருக்கு மேல நோட்ஸ் எடுத்தவங்க இருந்தாங்க. யாருன்னா கில்காலில், பெத்தேல்ல, எரிக்கோல, பல இடங்களிலே அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இவன் அவர்களெல்லாம் நோட்ஸ் எடுத்தாங்க. ஆனா இவன் வந்து அவரோட அபிஷேகத்தை எடுத்துட்டான். அவர்களுக்கும் இவனுக்கு இருந்த வித்தியாசம், அவர்கள் பிரசங்கத்தை எடுத்தார்கள், பிரசங்கியை அந்த அளவு நேசிக்கவில்லை. ஆனால் இவனோ பிரசங்கியை நேசித்தான். அந்த நேசம் என்ன செய்யும்னா அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள கொண்டு வந்துடும். அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்துடும். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.